நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி சம்பவங்கள் பலவிதம், அதில் இதில் ஒரு விதம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஐஸ் ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாங்க. என்னடா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல போயிட்டு ஐஸ் உட்காட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ஐஸோட மனசுல வெண்பா ரொம்பவே மட்டமான ஒரு சூழல்ல உட்காட்டு இருக்காங்க. ஏன்னா வெண்பா விட்டு தான் தந்தாங்க. அப்படி இருந்தும் ஐஸ் வந்து ஒரே வாரம் தான் சொல்றாங்க, ஏய் நீ தோத்துட்டு இல்லடி, ஆனா நீ தோத்துட்டு அந்த இதை வந்து பழிய மாத்திர பாத்தியா, என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா கோவத்தோடன்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. அதே சமயத்தில் நம்ம வெண்பா மனசார வந்து நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. அம்மா நீ எதுவும் பண்ணாதீங்க, மல்லி அம்மா சைலண்டா இருங்க, என் மேலதான் தப்பு, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது, நான் தோத்துட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஐஸ் ரொம்பவே திமிரா தென்னாட்டில் ஒரு பக்கம் இது பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா தீபிகாவோட புத்தி அப்படியே வந்திருக்கு. ஒரு பக்கம் நம்ம ஐஸுக்கு என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னங்க பண்றது, நடக்கிறதானே நடக்கும். அதனால இவங்க கிட்ட நம்ம எது பேசினாலும் ஒரு பக்கம் செல்லுபடி ஆகாது. இந்த விஷயத்தை விட்டுருவோம். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஒரு பக்கம் நாம ப்ரெஷர் ஆயினா அவங்கள ப்ரெஷர் பண்ண தேவையில்லை, இதோட இந்த விஷயத்தை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் அந்த அம்மா புள்ள எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. என்னங்க பத்தியா இல்லையா, தான் செஞ்ச தப்ப ஒருத்தர் வந்து சொல்லி ரியலைஸ் பண்ணி தான் மன்னிப்பு கேட்கணும். அவங்களா என்னைக்கும் கேட்க மாட்டாங்க. அதுவும் மனசார கேட்டுச்சா இல்ல மனசுக்குள்ள வேண்மத்தை வளர்த்துன்னு கேட்டுச்சா யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். சரியான கேரக்டருங்க அவங்க. இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஐஸ் வந்து உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாத்தா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல உடனே கோவம் வந்துடுது, போய் தீபிகாவை அடிச்சிடுறாங்க. சின்ன குழந்தைங்க அவங்களுக்குள்ள 1000க்கும் அவங்க பேசி தீர்த்துக்குவாங்க. அந்த விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, நீ எப்படி போலாம் அந்த இடத்துக்கு, அந்த இடத்துல இன்னொரு நாள் என் பேத்தி எப்படி போய் நிற்குவா. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ள எதாக இருந்தாலும் அவங்க பேசி சகஜமா வந்துடுவாங்க. சின்ன குழந்தைங்க அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. தப்பான விஷயத்த மட்டும்தான் நம்ம போய் அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணோம். அதுவும் சொல்லக்கூடாது, இப்போதைக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். ஆனா நீ போய் ரொம்பவே கோவத்தோட நடந்திருக்க, இதெல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு, இதெல்லாம் உங்களுக்கு நான் வளர்க்குற போது இதெல்லாம் சொல்லியே தரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கா. உடனே மாமா அதோ பாருங்க தேவையில்லாம ஒரு பக்கம் பேசினு இருக்காதிங்க, நான் டென்ஷன் ஆயிரும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே பார்க்கணுமே, நான் உனக்கு மாமா தான் ஒத்துக்கிறமா, ஆனால் உனக்கு அப்பாவாக தான் நான் எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கேன், அது மட்டும் இல்லை ஒரு அப்பாவாக இருந்துட்டு இருக்கேன், அதை நீ புரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் நீ என்னை ஒரு மாமாவை தான் பார்க்குறே தவிர ஒரு அப்பாவை இது வரைக்கும் நீ பார்த்ததில்லை. நான் என் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் அறிகுறி சொல்லி அவளை திருத்தணும்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு தான் உன்னை திருத்தின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன பண்ணுறது, ஏன் குணம் அந்த மாதிரி, நான் ஒருத்தர் மேலே பகை வச்சுட்டேன்னா அவங்கள அழிக்கிற வரையும் பகை மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சரி ஓகே தப்பு ஏமலதான், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்கறாங்க. அதே சமயத்துல நம்ம தலைவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா மேட்ச், என்னடா ஓவர் அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு பக்கம் தீபக் சைலண்டா இருக்காரு. இருந்தாலும் தீபக் இருந்து ஓகே இந்த தீபிகா எப்படி இருந்தாலும் நம்மளை விட்டு போயிடுவா, அவ நம்மளை விட்டு போற நோக்கத்திலையும் ஒரு இதுலயும் தான் இருக்கா, இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தீபக் இருக்காருல, அவரு இருந்து கோவத்தோட உச்சத்துல இருக்காரு. நம்ம என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் இவ ஏத்துக்கவே மாட்டேனாலே, இவ பேசுறதா ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காரு. இவகிட்ட நம்ம எப்படி புரிய வைக்கிறது, நம்ம பாசத்தை, நம்ம அன்பை, நம்ம அரவணைப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. யோசனை எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயின்னு தான் இருக்கு. ஆனால் இது எல்லாமே கண்டினியூ ஆகுமா ஆகாதா, என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. எல்லாமே ஒரு பக்கம் நல்லதாக நடந்துட்டா வாழ்க்கையில் சுவாரஸ்யன்றது கொஞ்ச நாள் இருக்கும். பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கள, அவங்க வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட இந்த தருணம் ஒரு அருமையான ஒரு தருணமாக தான் இருக்கு. ராஜேஸ்வரி இதுக்கு மேலே நீ தப்பிக்க முடியாது, மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தரு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. ராஜேஸ்வரியோட குற்றமுள்ள நெஞ்சே குறுகுறுக்கும், ராஜேஸ்வரி நீ தப்பு செஞ்சுட்டு அந்த தப்புக்கான தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், முடியாது இல்ல இப்படி அப்படின்னாலாம் சொல்லி தப்பிக்க முடியாது. இதை கேட்டதான் ராஜேஸ்வரி வந்து ஒரு பக்கம் எனக்கேவா, நான் யாருன்னு தெரியல, இப்படி தாங்க ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சிக்கல்கள் இன்னல்கள் எல்லாமே ஒரு பக்கம் சகஜம்தான். ஆனா வாழ்க்கையில இதோட மட்டும் இல்ல, இன்னும் பெரிய பெரிய விஷயமெல்லாம் நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து ராஜேஸ்வரி போன் பண்ணி, என்னம்மா ராஜேஸ்வரி நீ பண்ண தப்புகள் எல்லாத்துல இருந்து தப்பிச்சுட்டு போல, உனக்கு இதுக்கு மேலதான் இருக்கிறது, நீ பண்ண தப்பு எல்லாமே ஒரு பக்கம் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம நீ தான் சுடரை கொண்டுன்றதுக்கான ஆதாரமும் போலீஸ் கிட்ட சிக்கிடுச்சு. இப்ப நீ என்ன பண்ண போற, அடுத்த ரேணுகா கொலையில முக்கியமான குற்றவாளி நீ தான் சொல்லிட்டு அதையும் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் ஐயோ இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. யோசனை ஒரு பக்கம் அதிகமாயிட்டு போயினே இருக்குங்க. பாப்போம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் அந்த சிக்கல்ல இருந்து வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் கதிரேசன் இருக்காரு, அவரு வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசின்னு இருக்காரு, அவரு இப்படி பேசவே மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன்
ஒரே ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டாருங்க. ஏன்னா அவரும் இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காரு. அதுல இருந்து இவர் தப்பிக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, யாரான ஒருத்தரை மாட்டி விடணும். அந்த தீபிகா ரொம்ப போர்ஸா போயின்னு இருக்கா மல்லியை மாட்டி விடுறதுக்காக தான். ஆனா மல்லி தப்பிச்சிட்டாங்க. மல்லியை இனிமே மாட்டி விட முடியாது, அது தெரிஞ்சு போச்சு. அதே சமயத்துல தீபிகா கதிரேசனும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்துல கதிரேசனும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கெஸ் பண்ணி கதிரேசனும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. கதிரேசா நீ மாட்டினா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. இதுக்கப்புறமா கதிரேசன் மாட்டாம ஒரு பக்கம் சிக்காம தப்பிப்பாருன்னு சொல்லிட்டு நாம நினைச்சுன்னு இருக்கோம். அது போல நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம நினைச்ச உடனே இடத்த உடனே நடந்துடாது இல்ல. எல்லாமே ஒரு பக்கம் பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லல. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் காத்திருந்தாதான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியுங்க. அது போலதான் இந்த இடத்துலயும் நடந்துன்னு இருக்கு. சரி, ஓகே, இந்த கான்செப்டை இதோட விட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பேசி ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்து இந்த தீபிகா எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறா, தீபிகா கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா, அவள் படித்த பொருளை தானே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கும் ஒன்றும் புரியல. நானும் எத்தனை தடவை அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, ஒரு முறை சொல்லலாம் 2 முறை சொல்லலாம், ஆனால் அவளுக்கு சொல்லினே தான் இருக்கலாம் போல. ஏன்னா புரியுறவங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சிருவாங்க, ஆனால் புரியாத மாதிரி நடிக்கிறவங்க என்றைக்குமே தெரிய மாட்டாங்க. அந்த விஷயம் நம்மளுக்கே நல்லா தெரியும். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் இன்னும் என்னென்னாலும் நடக்க போது, எப்படியெல்லாம் கொண்டு போக போகிறாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you. நன்றி, வணக்கம், மதனும் வருக தருக.